தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சுட்டு எப்படி உயிர் வாழ முடியும்? என் லைஃப்ல ஒரு படத்த பார்த்துட்டு, ஏதோ நானே அந்த ட்ராமாவ அனுபவிச்ச மாரி ஃபீல் பண்ண வச்ச படம் தான் கற்றது தமிழ். டைரக்டட் பை ராம். அந்த படத்துல தமிழ் ஆசிரியரே தமிழ் நல்லா படிக்கிற பையன்கிட்ட, "நீ தமிழ் எடுக்காத" அப்படின்னு சொல்லுவாரு. 1100 மார்க் வாங்கினா தமிழ் படிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா சார்? உங்களுக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். எப்படியோ போங்க. ஏன் அப்படின்றதுக்கான பதிலா தான் இந்த படம் ஃபுல்லா இருந்திருக்கு. சின்ன வயசுல ஹீரோட அம்மா தன்னோட கண் முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. தனக்கு பிடிச்ச தமிழ் டீச்சர், தன்னை பையன் மாதிரி பாத்துக்கிட்ட தமிழ் டீச்சர் இறந்துறாரு. இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலயும் தன்னோட காதலியான ஆனந்தியை தேடி போறாரு பிரபா. ஆனா அவளை ஒரு ப்ராஸ்டியூஷன் சென்டர்ல பாக்குறாரு. ஒரு நிமிஷம் நான் அந்த பிரபாவா இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு என்னால யோசிச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ட்ராமடைசிங்கா இருந்துச்சு. ஆனந்தி இங்க பாரு, நல்லா இல்லையா? இந்த படத்துல பேச வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருந்தாலும் சோஷியல் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி இந்த படம் பேசின விதம் ரொம்பவே யோசிக்க வச்சுச்சு. இந்த ஊர்ல இருக்கிறவன் மொத்தம் 2 பேர் தான் சார். புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்குள்ள இருக்கிறவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாசாக்கு வெளியே இருக்கிறவன். ஒரு பக்கம் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேன்னு நம்மள இன்வால்வா வச்சிருந்தாலும் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஒண்ணு குழி தோண்டி பதிச்சிருச்சு. முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே. இந்த பாட்டை படம் பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்டப்போ ஏதோ ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு சாங், ஃபீல் குடா ஃபீல் ஆச்சு. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கேட்கும்போது அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போவன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவ்வளோ டிப்ரெசிங்காகவும் இருந்துச்சு. இப்போ இந்த பாட்டு கேட்கும்போதும் எனக்கு அழுக வரும். நான் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு லெஜெண்டை, ஒரு கலைஞரை நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த படத்துல வர பாடல் வரிகளும் வருதுக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஓர் இரவு. இந்த பாட்டுல உயிருடன் இருப்பது இப்போதெல்லாம் வளைத்தால் மட்டுமே தெரியும். நானும் இல்லை என்பது விழித்தால் மட்டுமே புரியும். இந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒண்ணு. என்னதான் எவ்வளவோ படங்கள் இப்ப வந்திருந்தாலும் 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த படம் இன்னும் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா தான் இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.